தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு இந்த வாரம் பாத்தீங்கன்னா தியேட்டர் மற்றும் ஓடிடில நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி சோலோவாக திரையரங்குகள்ல மட்டுமே குட் பேட் இங்கிலி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அது சோருடைய நடிப்புல உருவான இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்மையில வெளியாகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. இதனடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி நயன்தாரா நடிப்புல உருவான ராக்காயி படம் ரிலீஸ் ஆகுது. ஓடிடி தளத்துல ஏப்ரல் 11ஆம் தேதி பெருசு அப்படின்ற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. இப்படி ஓடிடிலுமே ஒரு சில முக்கிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனா திரையரங்குகள்ல பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படம் சோலோவாக ரிலீஸ் ஆகுது. சோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா படத்துடைய வசூல் தாறுமாறாக இருக்கும் அப்படின்ற கமெண்ட்டுமே வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா படத்துடைய ரிலீஸிற்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. ஆகையால தற்போது படக்குழு ப்ரொமோஷனுக்கான வேலைகளை இன்னுமுமே மெருகேற்றிருக்காங்க. சோ படத்துடைய இயக்குனரான ஆதிக் அவர்கள் பல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ட்ரெய்லர் பல விதமான சாதனைகளை படைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கான பல ப்ரோமோக்கள் சோஷியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏகே ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. போஸ்டர் பேனர் அப்படின்னு அதகனம் பண்ணிட்டு இருக்காங்க ஏகே ரசிகர்கள். சரி, ஓகே, இந்த படத்துடைய எஃப்டிஎஃப்எஸ் காட்சிக்காக உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.